10ஆம் வகுப்பு இயற்கணிதம் அதாவது அல்ஜீப்ரா பாடத்தில் எக்ஸசைஸ் 3.1 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது கணக்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது தீர்வுகளின் தன்மையை காண்க, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்கன்னு இருக்குது. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த தீர்வுகளுடைய தன்மையை குறிக்க வேண்டும். அதாவது அதோட நேச்சர் என்னன்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஒரு 2 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 விதமான நேச்சர் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். 0 = 0 அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிபிள் தான். அப்படி இருக்குது அப்படின்னா இதற்கு எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது எண்ணற்ற தீர்வு, அதாவது மெனி சொல்யூஷன் அப்படின்றது வரும். சரிங்களா? எண்ணற்ற தீர்வு, மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன்றாச்சா? அடுத்தது 0 = 1 or 2 அந்த மாதிரி எந்த இடத்துல ஏதாவது நம்பர் வந்திருக்குன்னு வைங்களேன், இப்படி ஒரு விஷயம் பாசிபிளே இல்லை. ஏன்னா 0க்கும் 1 நம்பரும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா, எனி நம்பரும் ஈக்குவல்னு சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும்போது தீர்வு இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அதனால் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நோ சொல்யூஷன் அப்படிங்கிறதான் இதனுடைய நேச்சர். சரிங்களா? ரைட். இது போக இந்த 2 போக வேறு ஏதாவது கிடச்சதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 தீர்வு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வைங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வைங்க, இதை தேர்ட் ஈக்குவேஷன் வைங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒய் இல்லை, அதனால் இந்த ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் ஒய்யை கேன்சல் பண்ணோம்னா அப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். x + 2y - z = 6 - 3x - 2y + 5z = -12ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2y - 2y இருக்கு இல்லையா, அதனால் போத் ஆர் கேன்சல், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே +1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ வேறு என்ன மாதிரி இருக்காட்டி கழிக்கணும், கழிச்சோம்னா 2, பெரிய நம்பர் குறி -2x கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 1 இருக்கிறதா அர்த்தம், z போட்டுக்கோங்க. வேறு என்ன மாதிரி இருக்காட்டி கழிக்கணும், கழிச்சா 4, பெரிய நம்பர் குறிங்கிற போது ப்ளஸ் தான் கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு என்னமா இருக்குது, அதனால் கழிக்கணும், கழிச்சோம்னா 6 கிடைக்கும், பெரிய நம்பர் குறிங்கிற போது மைனஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலேயுமே செகண்ட் டேபிளில் வரக்கூடிய விஷயம் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகிடும், அந்த இடத்துல எக்ஸ் இருக்கும். இதை 2ஆல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 2 டைம்ஸ் வரும் இல்லையா, 2z கிடைக்கும். இதை பண்ணோம்னா என்ன வரும்னா -2ஆல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 3 2s are 6ங்கிறங்காட்டி 3 டைம்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் 4th ஈக்குவேஷன் வைங்க. ஓகே, ரைட். இப்போ தேர்ட் அண்ட் 4th ஈக்குவேஷனை நம்ம எடுத்து செய்ய போகிறோம். x - 2z = 3. ஓகேங்களா? x - 2z = 3 - x + 2z = -3. இது 4th ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ரைட். +x - x கேன்சல், -2z + 2z கேன்சல். ஸோ இங்கே LHSல 0 தான் இருக்கும். +3 - 3 இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 தான் கிடைக்கும். அப்போ 0 = 0 அப்படின்றங்காட்டி இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தீர்வு. சரிங்களா? இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணற்ற தீர்வு தான் அப்படிங்கிறதா இதனுடைய நேச்சர். அதாவது மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. 2y + z = இந்த 3 உள்ளே கொடுத்தீங்கன்னா -3x, அடுத்தது 1 × 3 3ன்னு வரும் இல்லையா. இப்போது இந்த வேரியபிள் இங்கே கொண்டு வந்துடுங்க. +3x + 2y + z = +3ன்னு இருக்குது. சரியா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச அந்த இது. இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருக்குங்காட்டி இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்டை நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 3x + 2y + z = 3ன்னு இருக்குது.
தேர்ட் ஈக்குவேஷன்லையும் பார்த்திங்கன்னா 3x + 2y + z = -1/2ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், இங்கே மைனஸாக இருக்குது ப்ளஸ் வரும். ஓகேவா? அப்போ +3x - 3x கேன்சல், +2y - 2y கேன்சல், +z - z கேன்சல் ஆகிடும். LHSல 0 கிடைக்கும். RHSல 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே +3 இங்கே -3 இருந்தால் கேன்சல் ஆகலாம் இல்லையா? இங்கே 3 இங்கே +1/2ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா 3.5 கிடைக்கும். சரிங்களா? 3.5 ஆட் பண்ணோம்னா 3.5 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 0வும் ஒரு நம்பரும் வந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. 0 ≠ தான் வரணும். 0வுக்கும் ஒரு நம்பருக்கும் ஈக்குவலன்ட் வரவே வராது. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது தீர்வு இல்லாத ஒரு நேச்சர் கொடுக்கும். தீர்வு இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இந்த கணக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இந்த மாதிரி நார்மலான ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்டை நான் எடுத்துக்க போகிறேன். y + z / 4 = z + x / 3ன்னு இருக்குது. இப்போ அந்த 3 வந்து இங்கே டிவிஷனாக இருக்குது. இங்கே பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் ஆகிடும். அப்போ மல்டிபிள் ஆகும்னா 3y + 3zன்னு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. இங்கே தள்ளணும் அப்படின்னா மல்டிபிளாக மாறும். 4z + 4xன்னு இருக்குது. சரியா? இப்போது எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வரணும். ஒரே சைடு கொண்டு வரும்போது என்னாகுன்னு பாருங்கள். 3y + 3z - 4z - 4x = 0ன்னு இருக்குமா? -4x + 3y. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா zன்னு இருக்குங்காட்டி இதை நம்ம சிம்பிள் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ரெண்டு வேறு நம்பர் இருக்காட்டி கழிச்சோம்னா என்ன வரும்னா 1. பெரிய நம்பர் சிம்பிள் -1z, அதாவது -z அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்து நீ மைனஸில் இருக்க வேண்டாம்னு நினச்சோம்னா இப்படி மாற்றிக்கலாம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு 4x - 3y + z = 0. இது ஒரு ஈக்குவேஷனை கிடச்சிருச்சு. சரிங்களா? ஏற்கனவே இது ஒரு ஈக்குவேஷன் வச்சிட்டோம்னா இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரைட். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கோங்க. y + z / 4ன்னு இருக்குது. x + y / 2ன்னு இருக்குது. செகண்டும் தேர்டும் எடுத்து கூட செய்யலாம். பட் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுக்கிறனால ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்மளால். இங்கே 2 இருக்கா, இங்கே 4 இருக்குங்களா, ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 2 2 7 4ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ என்ன ஆகுனா இந்த 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா அதே தான் கிடைக்கும். y + z தான் கிடைக்கும். இந்த 2வை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2x + 2yன்னு வரும் இல்லையா? ரைட். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது என்ன ஆகுனா இங்கே x இருக்கு இல்லையா, அங்கேயே வச்சுக்கோங்க. 2x + 2y. இந்த y இந்த சைடு தள்ளோம்னா -y ஆகிடும். இந்த சட்டை தள்ளோம்னா -z ஆகிடும். = 0. இங்கே போடுறதுக்கு 0க்கு பதிலாக இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். 2x இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் 1 போச்சுன்னா 1 இல்லையா? அப்போ +1y, அதாவது 1 தேவையில்லை, -z = 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா x + y + z = 27. தேர்ட் ஈக்குவேஷன் 2x + y - z = 0. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா +z - z கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 1 இருக்குது. 3x + 2y = 27. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்னாகுன்னு பாருங்கள். x + y + z = 27. 4x - 3y + z = 0. இங்கேயும் அதே மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ், +z - z கேன்சல் ஆகிடுமா? இங்கே என்ன இருக்குன்னா +1 இருக்குது தானே. +1 அப்படிங்கிற போது ரெண்டும் வேறு நம்பர் இருக்காட்டி கழிக்கிறோம். கழிச்சோம்னா 3, பெரிய நம்பர் சிம்பிள்ங்கிற போது மைனஸ் போட்டுக்குங்க. -3x. இங்கே +1 இங்கே +3. அப்போ therefore +4y
ஈக்குவல் டு 27 வரும். ஓகேங்களா? இது வந்து 5th ஈக்குவேஷன். ஓகே, இப்போது 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் எடுத்து செஞ்சோம்னா கணக்கு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். 3x + 2y ஈக்குவல் டு 27 minus 3x plus 4y equal to 27 plus 3x minus 3x cancel. 4 2 6y equal to 54 54. Then y is equal to 54 by 6 இருக்குது. அடித்தோம்னா 9 டைம்ஸ் வரும். 1/6 54ன்னு சொல்லுவோம், 9 டைம்ஸ் வரும். இப்போ ஒய்னோட ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லையா? இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5th ஈக்குவேஷன்லேயே போடுறேன். -3x + 4yக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 9 சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறேன், 27. தென் -3x = 9 36 இல்லையா, ஈக்குவல் டு 27. அப்போ -3x = 27 +36 அங்கே தள்ளனா -36 ஆகிடும். தேர்ஃபோர் -9 கிடைக்கும் இல்லையா? மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். x = 9/3ன்னு போட்டோம்னா x = என்ன கிடைக்கும்னா 3 கிடைச்சிடும். இப்போ 2 சொல்யூஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா z கிடச்சிடும். x + y + z = 27. ஸோ எக்ஸோட ஆன்சர் வந்து 3, ஒய்னுடைய வேல்யூ 9, z 27. இங்கே 9 3 கூட்டம்னா வரும்னா 12 வரும். அந்த 12 அந்த சைடு தள்ளோம்னா -12 மாறிடும். ஸோ z = எவ்வளோ வரும்னா 15 கிடைக்கும். இப்போ இது வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன் இல்லையா? இது வந்து ஒரு நார்மலான கணக்கு தான். ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு உண்டுன்னு எழுதலாம். சரிங்களா? ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.